என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி நான் பலமுறை வந்தாலும் கூட உன் வாழ்க்கையில் உன் கஷ்டம்தான் பெரிது என நினைத்து கொண்டு எப்போது பார்த்தாலும் அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதில் காரணம் இல்லாமலா இருக்கும்? இந்த பதிவை உன் கண்களில் காட்டுகிறேன் என்றால் அதை ஒரு நன்மையோடு தான் நான் நிகழ்த்துகிறேன் என்பதை கூட புரியாத அளவிலா என் செல்லப்பிள்ளை நீ இருக்கிறாய்? பலமுறை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் களிப்பை தருவதற்காகவும் சந்தோஷத்தை அப்படியே உன்னிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் உன்னை தேடி தேடி வந்தேன். ஆனால் நீ என்னவோ உன் கஷ்டமே உனக்கு வாழ்க்கை முழுவதும் நிரம்பியாகி விட்டது என்பது போலவும், உன் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்பது போலவும் மீண்டும் மீண்டும் யோசனைகளை செய்து கொண்டு கஷ்டத்தோடு போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள். கஷ்டமில்லாமல் வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவது கிடையாது. கஷ்டமே இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே யாருக்கும் இல்லாமல் போய்விடும் என் செல்லமே. நீ சிறிது மனம் சங்கடப்படும்படி உன் வாழ்வில் சில தவறுகளை நான் நிகழ்த்தி விட்டேன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே? எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் சிரித்து சந்தோஷமாகவே வாழ்க்கை இனிமையாகவே நகர்த்தி கொண்டு போய்விட முடியாது. உன் வாழ்வில் சில கஷ்டங்களை கொடுக்கிறேன் என்றால் அந்த கஷ்டங்களின் முடிவில் மிக பெரிய மகிழ்ச்சியை பொக்கிஷமாய் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்வில் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான நேரம் இப்பொழுதுதான் வரப்போகிறது என் செல்லமே. பலமுறை நீ மன வருத்தத்தோடு இருந்தாலும் கூட உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கு ஆறுதல் தரும் விதத்திலும் உன்னை தேற்றும் விதத்திலும் தான் நான் உன்னை தேடி வந்தேன். உன் பக்கம் நியாயம் இருக்கிறது, உனது செயல்களெல்லாம் சரிதான் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் வாழ்க்கை என்றால் சில பாடங்களை கற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது துரோகத்தை அனுபவிக்காதவரும் ஒரு முறையாவது தோல்வியை அடையாத மனிதர்களும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வலியும் வேதனையும் இந்த உலகில் வேறு யாருமே அனுபவிக்காத ஒன்று கிடையாது என் செல்லமே. அது நிச்சயம் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமானால் கஷ்டத்தையும் கவலைகளையும் துரோகத்தையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிறது. உன் கண்ணீரை என் கைகளால் துடைத்து உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக தானே பலமுறை உன்னை தேடி வந்தேன். இப்போதாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற யதார்த்த உண்மையை புரிந்து கொள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டிருக்கும் மனிதன்தான் ஏமாறுவனே தவிர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் உண்மையோட பாசத்தோடு நடக்கிற நீ வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்வில் தவறுகளை சுற்றி காட்டி உன்னை சரியாய் வாழ வைக்க உன் வராகியம்மா நான் வந்துவிட்டேன். நீ நேர்மையாக வாழ்ந்து நற்பண்புகளுடன் எல்லார் முன்னாலும் பெருமிதமாய் உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே. உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நிச்சயம் நீ மன நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழும்படி நான் செய்வேன். இனிமேல் உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் இருக்காது என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை மன வலிமையோடு எதிர்கொள்ள பழகு. உனக்கு எதிரிலேயே அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் நீ கஷ்டப்படும்படியோ தனியாய் தவிக்கும்படியோ விட்டுவிட மாட்டேன் என என் மீது பாரத்தை போடு. அத்தனை பாரங்களையும் நான் சுமந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை மட்டும் உன்வசம் ஒப்படைப்பேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். அதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். இதை முழுவதுமாக கேட்டு என் அருளாசியை அப்படியே பெற்றுக்கொள். ஓம்.